இப்போ இந்த படத்தை தான் உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே வந்து போட்டிருக்கோம். இப்போ இந்த அமைப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. இது இங்கே இருக்குது. இந்த சென்டர்லேருந்து இப்போ மேலே ஒரு கோடு போட்டோம்னா இதுதான் இ ப்ளஸ். இது அப்படியே நீங்கள் ஒரு கிராஃபை கன்சிடர் பண்ணிங்கன்னா இப்படி போகுமா கிராஃபுக்கு? அப்போ இது சென்டர் பாயிண்ட்டு, இது ப்ளஸ்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஆக்ஸு, இது மைனஸ் எக்ஸு, இது ஒய், இது மைனஸ் ஒய் டேஸ். இப்போ இந்த இதை வந்து செங்குத்து கூறுகளை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா இ ப்ளஸ் சைன் தீட்டா, இ மைனஸ் வெக்டர் சைன் தீட்டா. ஏன் இது ஒய்யில் வர்றது வந்து இ ப்ளஸ் சைன் தீட்டா, இது ஒய் டேஸ் இ மைனஸ் வெக்டர் சைன் தீட்டான்னு வரும். செங்குத்து கூறுகளை சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். கிடைத்தல கூறு இதுதானே கிடைத்தல கூறு. அப்போ கிடைத்தல கூறில் இது வரைக்கும் உள்ள இந்த தீட்டா வந்து இ ப்ளஸ் வெக்டர் காஸ் தீட்டா, கீழே உள்ளதை வந்து இ மைனஸ் வெக்டர் காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். எக்ஸாமுக்கு வந்து இந்த படம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா போதுமானதுப்பா. இந்த படத்தை நீங்கள் தப்பு இல்லாமல் வரைஞ்சிக்கோங்க. இந்த லைன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்.